Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நெட்வொர்க் வந்து இப்போ ஏற்கனவே அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணி அதுக்கான நிறைய பேருக்கான அப்ளிகேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது, எடிட் ஆப்ஷன், இதுக்கப்புறம் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. 2025 அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20, 2025 டென்டேட்டிவாக ஏற்கனவே வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரியில் பயிற்சி பண்ணுகின்ற உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 2700 வேக்கன்சிக்கு இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 20/12/2025 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ்னு பார்த்திங்கன்னா 16/10 அக்டோபர் 16ஆம் தேதியில் ஆரம்பித்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டில் இருக்கிற கிளியர் அதுக்கான ஃபார்ம் வந்து அதுக்கடுத்தது மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்குமே இதுக்கான ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடக்கப்படுற இந்த தேதி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா தேதி வந்து இது கடந்த பிஜிடிஆர்பி வந்து சொன்னப்பட்ட தேதியில் டென்டேட்டிவ் தேதின்னு சொல்லாமல் அந்த தேதியில் வந்து ஏற்கனவே குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமினேஷன் அங்கே இங்கே நடக்க போகிறது அப்படின்னோடனே அந்த தேர்வை வந்து நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ஏற்கனவே வந்து போட்டித் தேர்வுக்கு பின்னர் அறிவிக்கப்படும், இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா என்னென்ன தேர்வுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து குறுக்கிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய அளவில் 2-3 தேர்வுகள் இதில் குறுக்கிடுது. அதில் முதல் தேர்வு NTA CSSIR நெட் எக்ஸாமினேஷன் வந்து தலையிடுது. ஜாயிண்ட் CSSIR UGC நெட் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன தேதியில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இது வந்து இந்த தேதி இருக்கும். செப்டம்பர் 25ஆம் தேதி இதை கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா பிஹெச்டி CSSIRல JRF அப்புறம் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வரணுன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். ஆன்லைன் சப்மிஷன் செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 25ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவாக டேட் எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 18னா அந்த ஒரே நாட்களில் ஒரே தேதியில் அது வந்து நடைபெறாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கெமிக்கல் சயின்ஸு, எர்த், அட்மாஸ்பியர், ஓஷன், பிளான்டரி சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், மேத்தமெட்டிக்ஸ் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த தேதியில் வந்து அவங்க டென்டேட்டிவாக இது வந்து டைமிங் ஆஃப் த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது டிசம்பர் 18 அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த CSSIR எக்ஸாமினேஷனை நீங்கள் கால்ஃபர் பண்ணுற அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து 25 செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாற்றம் அடைஞ்சப்பட்டது. ஸோ CSSIR டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து வந்துச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷனை வந்து டைமை மாற்றி கொடுங்க அப்படிங்கிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் டேட் ஆஃப் டைமை வந்து லாஸ்ட் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க.
கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 24 அக்டோபர்னு இருக்கிறத 27 அக்டோபர்னு மாற்றினாங்க ரிவைஸ் பண்ணுறது. அப்புறம் ஃபைனல் ட்ரான்சாக்ஷன் அக்டோபர் 25 இருக்கிறத 28 மாற்றினாங்க. ஸோ கரெக்ஷன் அண்ட் பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒரு 2 நாள் தள்ளி போகும். அப்போ டிசம்பர் 18 நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நேஷ்னல் என்டிஏ எக்ஸாமினேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அவங்க சொன்ன தேதியில் சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 18 வேரியஸ் சென்டரில் லொக்கேட்டட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அக்ராஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிபிடி மோடில் நடக்கிறதுனால உங்களுக்கான எக்ஸாமினேஷனை சிஎஸ்எஸ்ஆர் எக்ஸாமினேஷனை அந்த தேதியில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 18 கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாம்னா இது நடத்தலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டூரேஷன் ஆஃப் பர்டிகுலர் கரெக்ஷன்லாம் அதில் மென்ஷன் பண்ணது போக இது இல்லாமல் இதெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எக்ஸாமினேஷனே நடத்தி முடிச்சிருக்காங்க. 28/7/2025 ஜூன் மாதத்துக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் லைஃப் சயின்சஸ், எர்த் அட்மாஸ்பியர், ஓஷன், பிளானட்டரி சயின்சஸ் 9 காலையில் ஒரு ஷிஃப்டாகவும் மதியானம் வந்து கெமிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்ஸ் சயின்சஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சயின்சஸ்க்கு மதியானமே எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த தேதி வந்து டிசம்பர் 18 இல்லாமல் 19, 20 ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா இந்த ஒரே நாளில் இந்த எக்ஸாம் நடத்தப்படும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எக்ஸாக்டாகவே டிசம்பர் 20 தான் வந்து டைரெக்டாகவே நடக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி சரியாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் கரெக்டாக டிசம்பர் 20 அன்றைக்கி வருது. பட் இது வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலில் யூஜி லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸாம் தான். இது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் உள்ளது. இது வந்து சிபிடி எக்ஸாம் 1 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ அரவுண்ட் வந்து சிட்டி ஸ்லிப்ஸ் டிசம்பர் 10 இதை கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டு கூட டிசம்பர் 16 கூட வந்துடும். அதாவது ஆதார் கார்டு பயோமெட்ரிக் வெர்ஷன் வச்சு தான் இது உள்ளே போகிறோம். டிசம்பர் 20 சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ப்ரையர் இந்த லெவல் ஏற்கனவே வந்து முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆல்மோஸ்ட் இதில் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வந்து நோட்டீஸ் டு த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் ஸ்டேஜ் 2 போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 சாட்டர்டே அன்றைக்கி இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கான ட்ராவல் அத்தாரிட்டி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும் 10 நாளுக்கு முன்னாடியே நடத்திடுவோம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து எக்ஸாக்டாக டிசம்பர் 20 டேரெக்டாகவே அந்த தேதியிலே எக்ஸாம் நடக்கிறதுக்கான சூழல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஏற்கனவே நவம்பர் 26 வந்து இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 20 டேரெக்டாக நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம். இதோட வேக்கன்சிஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனுங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மொத்த வேக்கன்சி எவ்வளவு என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க இதில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் அக்டோபர் அந்த டிசம்பர் இந்த தேதியில் தான் டயத்தில் தான் வந்து எக்ஸாமே இதோட ப்ரையாரிட்டி நடக்குது. நிறைய வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 2569 வேக்கன்சிஸ் ஒன்று. அதுவும் இல்லாமல் டோட்டலாக நீங்கள் இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு யூஜி லெவலில் வேறு எக்ஸாமினேஷனுக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா இந்த டயத்தில் எக்ஸாம் டிசம்பர் 20 அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் டிசம்பர் 20 வந்து எம்பிஏ எக்ஸாம் வந்து ஒன்று டைரெக்டாகவே வருது. இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்போசியஸ் நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டயர் எக்ஸாம் டெஸ்ட் 1 வந்து டிசம்பர் 6 சாட்டர்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்னாப் நம்பர் 2 ரெண்டாவது எக்ஸாம் வந்து டிசம்பர் 14 நடக்க இருக்குது. அது மாதிரி 3வது எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 2025 அன்றைக்கி நடக்க இருக்குது. இதுக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப் டெஸ்ட் 2, 1, 2, 3 இந்த 3 டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி 9 வந்து அதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேதி அவங்க சொன்ன தேதி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்பர் 3 வந்து டிசம்பர் 2025 டிசம்பர் 20 வந்து இந்த எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் 20 இந்த எக்ஸாம் அப்படின்னா அடுத்தது 27 மாற்றணும்னா 27 நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. டிசம்பர் இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் மாற்றுறாங்கன்னா டிசம்பர் 27 பார்த்திங்கன்னா
IFFA பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது வந்து டிசம்பர் 27 தேதி 28 2 நாள்லையுமே. இது வந்து ஒரு ஸ்லாட் புக்கிங். இது வந்து முழுக்க SSSC IBPS இந்த மாதிரி கேரியர் டேட்ஸில் ஃபுல்லாகவே நடக்கும். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் அடுத்தது வருதுன்னு பார்த்தீங்கன்னா UGC நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 31 தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஏற்கனவே அக்டோபர் 12 தேதியே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன்லேயே டேட்டில் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025க்கான ஜூன் எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா முழுக்க UGC நெட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறது டிசம்பர் 31 தேதியிலேருந்து ஜனவரி 7 தேதி வரைக்கும் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான டிஸ்பிளே ஆஃப் இதெல்லாம் வந்து 10 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே நாங்கள் இதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து இதில் இன்டிமேஷனாக வந்திருக்கு. டிசம்பர் 20 தேதி இந்த எக்ஸாமினேஷன் நடத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சேலஞ்சஸ் நம்பர் 1 என்னென்னா எக்ஸாம் டேட்டு வைக்கிறதுக்கான தேதியில் 3 எக்ஸாம் வந்து குறுக்கீடு வந்திருக்கு. இது இல்லாமல் அடுத்தடுத்த வாரம் நம்ம தள்ளி வச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 தேதி நெட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகவே நெட் எக்ஸாமினேஷன் UGC நெட் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா CSSIR எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷன் சயின்ஸுக்குள்ளவங்களும் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஆர்ட்ஸ்க்குள்ளே தான் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி ஒரு லாங் பேக்கில் இது ஃபுல்லாகவே எக்ஸாம் ரிலேட்டடாக இவ்வளோ விஷயங்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் 7 தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஃபுல்லாகவே நெட் எக்ஸாமினேஷன் இது மாதிரியான பெரிய நேஷனல் லெவலில் இருக்கிற எக்ஸாமினேஷன் எல்லாமே அந்த தேதியில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துடுது. ஸோ அதனால் இப்போ 30 தேதி நடத்துகிற 20 தேதி டிசம்பர் 20 தேதி நடத்துகிற இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொன்ன இந்த தேதியில் நிறைய இடர்பாடுகள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடர்பாடுகளும் சின்ன இது இருக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது ஒன்று இருக்குது. மொத்தமாக வந்து அவ்வளோ பேர் 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2700 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோராயமாக சொல்கிறேன். எவ்வளோ பர்சன்ட் நான் வந்து டிஆர்பி வந்து இதை சொல்லலை. இது இல்லாமல் PGTRB எக்ஸாமினேஷன் ஏற்கனவே வந்து இவங்க கால்ஃபர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அதில் நிறைய டேட்டை மாற்றி வைக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சு அப்படி இப்படிலாம் சொன்னோடனே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அதெல்லாம் அரசு ஆளாஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாத சூழல் அமைஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நாள் சொன்ன டென்டேட்டிவ் டேட்டில் சொன்னப்போ பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்குங்கிறப்போ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஆர்பியும் அதுக்கான தேதியை மாற்றி அமைச்சு அதுக்கான முடிவுகளை எடுத்து வச்சுருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு வரத்துக்கு இன்னும் பல தடவை சவாலான நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை சமாளித்த நிறைய விஷயங்கள் உண்டு. நிறைய பேர் அதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸாமை சொன்னபடி தேதியில் நடத்த முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான எத்தனை சென்டர்ஸ் ரெடி பண்ணணும், அவ்வளோ பேருக்கு வந்து எத்தனை மேன் பவர் ரெடி பண்ணணும், கொஷின் பேப்பர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா PGTRB எக்ஸாமினேஷன் கடந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷன் 10/7/2025 அப்போ நடத்தின பார்த்திங்கன்னா மொத்தம் 809 மையங்களில் 14 பாடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. ஸோ 809 சென்டர்ஸில் 14 பாடங்களுக்கு ஒரே நாள்லேயே நடைபெற்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா 2,20,412 தேர்வர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க. அதுக்கான உத்தேச விடை குறிப்பு அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்கிறது இந்த தேதியெலாம் வந்து இவங்க வந்து 2,20,412 பேர் நடத்தின எக்ஸாம் எழுதுகிற ஒரு PGTRBயை வந்து ஒரு பெரிய மேன் பவரில் சொன்ன தேதியில் ஒரே நாளில் 14 பாடப்பிரிவுகளுக்கு நடத்த முடிஞ்ச ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் டிஆர்பி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகள் நடத்துறதுக்கான தேர்வுக்கான ஒரே நாள் நடத்துறதுக்கான டைமிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இதை சொல்லியிருந்தாங்க. இது மூலமாக நீங்கள் சான்றிதழ்கள் மற்றும் எவ்வளோ என்ன அக்டோபர் 15 தேதியிலேருந்து 26 தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5:30 மணி வரை நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் இதை சொல்லும் போய் பார்த்தீங்கன்னா இவங்க சேலஞ்சிங்காக அவங்களுக்கு பார்த்தது என்னென்னா 2,20,412 தேர்வர்கள் PGTRB தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, அதுவும் ஒரே நாளில் இந்த தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துறதுக்கான தேர்வு இந்த டிசம்பர் 20ங்கிறத மாற்றாமல் அதே தேதியில் நடத்துறதுக்கான சூழல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் இந்த தேர்வை நடத்தி முடிச்சிருவாங்க. PGTRBயோட இதில் அடிஷ்னலாக என்னென்னா காலையில் நடத்துகிற இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட PGTRB மாதிரியே தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜரில் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எடுத்திருப்பாங்க. மதியத்துக்கு என்ன வித்தியாசம்னா எல்லோரும் 1 மணி நேரம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்ஏ டைப்பில் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்குது. இது மட்டும் வந்து சென்டர்ஸில் எல்லோரும் யோசிப்பாங்க. இந்த 1 மணி நேரம் எக்ஸாமை வந்து எப்படி நடத்துறது, எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுறது, இது வந்து இதுக்கு ஹால் சூப்பர்வைசர் ரெடி பண்ணணும், அதுக்கான ஒரு டீமை ரெடி பண்ணணும், அப்புறம் ஒரு இடத்துலையும் எத்தனை சென்டர்ஸ்னு போடணும். இதுக்கு மட்டும் இப்போ பிளான் பண்ணதான் போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த
இந்த தேதியில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டிசம்பர் 10ஆம் தேதியே நமக்கான வெளியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதனால் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் தேதி தள்ளி வருது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து மறைமுகமாக சொன்னாலும் டிஆர்பி சொல்கிறது தான் ஃபைனல். எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கு நாள் தள்ளி வரும், இதுக்கு தள்ளி வரும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வரையும் முறையாக அறிவிக்கப்படும் வரை அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். இது ரிலேட்டடாக வந்து ஏற்கனவே சேலஞ்சான 2,20,412 பேர் எழுதின பிஜிடிஆர்பி ஒரு நாள் 14 பாடங்களுக்கு நடத்தின இதே டிஆர்பியால் இந்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்கலாம், இல்லை 1,30,000 பேர் 40,000 பேர் இருக்கலாம். இதில் என்ன கஷ்டம்னா பாடப்பிரிவுகள் இதில் ஜாஸ்தி. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு பாடப்பிரிவுகள் மட்டும் அதிகமாக இருக்குது, மதியானம் எக்ஸாம் நடத்துகிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான சூழல் வந்து எப்படி வந்து பார்க்குறாங்கங்கிறது தான். அக்டோபர் 16 2025 இது கால்ஃபர் பண்ண அன்றைக்கே பார்த்திங்கன்னா மொத்தம் இது 4000 வேக்கன்சியை வந்து அதை கட் ஷார்ட் பண்ணி 2,700 சொச்சம் பேருக்கான ரெக்ரூட்மெண்ட்டாக இதை அப்படியே மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதுங்க குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் வந்து குறுகிய காலகட்டத்தில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இது வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து சப்போஸ் இந்த எக்ஸாம் நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதியே இவங்களுக்கான ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். ஸோ இன்றோ நாளையோ இதுக்கான முடிவுகள் வந்து ஆசிரியர் தேர்வை முறையாக அறிவிக்கப்படும் வரை டிசம்பர் 20 அப்படிங்கிறது தேர்வுக்கான தேதிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அது இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு மாற்றம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்கும் ஏதாவது பண்ணி செக் பண்ணிட்டாங்கன்னா அப்போயே அறிவிச்சிருவாங்க இந்த தேதிக்கு நான் மற்ற நாளை எப்படி வைக்கிறோன்னு. ஏன்னா இந்த சென்டர்ஸு இவங்களை எப்படி பிரிக்கிறது, காலையில் உள்ள எக்ஸாமுக்கு மதியானம் உள்ள எக்ஸாமுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ப்ராப்பராக இதை ரெடி பண்ணணும்னா ஒரு பெரிய இமாலய சாதனை தான் இதெல்லாம். இதை டக்குன்னு முடிக்கிறதுக்கு வந்து இதை விட சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்களை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறையா பார்த்துருக்கு. ரீசெண்டாக இருந்த எக்ஸாம் 2,20,000 பேர் எழுதின பிஜிடிஆர்பி எக்ஸாமை விட இது வந்து ஒர்க் லோடு கம்மி தான். அது மாதிரி இதை எப்படி பார்க்குறாங்கிறத அப்கமிங் நம்ம இதுக்கப்புறம் வர தகவலை வச்சு நம்ம சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிஜிடிஆர்பி மற்றும் ஆர்ட்ஸ் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷன் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது ஏற்கனவே நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆப் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அதெல்லாம் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதையும் நீங்கள் இதோட சேர்த்து பாருங்கள். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.